திகில் ஊட்டும் வெளும் குகைகள். உலகில் கண்டறியப்படாத பல மர்மங்களும் ஆச்சரியங்களும் குகைகள் தான் உறங்கி கிடக்கின்றன. ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகைகளில் பயணிப்பது திகில் ஊட்டும் அனுபவத்தை தரும். அப்படி ஒரு சாகச அனுபவத்தை பெற விரும்புவர்கள் ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள பெலும் குகைகளில் பயணம் செய்யலாம். இந்தியா துணை கண்டத்திலே 2வது பெரிய குகை, சமவெளியில் உள்ள மிக நீளமான குகை என பல சிறப்புகள் பெற்ற இந்த குகையில் பயணிப்பது வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் பெலும் குகை உள்ளன. இந்த குகையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் புத்த மற்றும் சமண துறவிகள் வாழ்ந்து வந்ததாக கருதப்படுகின்றன. அதற்கு சான்றாக கிடைக்கப்பட்ட புத்த நினைவு சினைவுகள் அனந்தபூர் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அதாவது சுமார் 3229 மீட்டர் நீளமுண்ட இந்த குகையை கண்டறிந்தவர் பிரிட்டனை சேர்ந்த நிலவியல் ஆய்வாளர் ராபர்ட் புரூஸ்பூட். 2002 ஆந்திர அரசு இந்த குகையை சுற்றுலா தலமாக மேம்படுத்தின. 3.5 கிலோமீட்டர் நீளம் வரை குகை ஆய்வு செய்யப்பட்டிருந்தாலும் 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு மட்டுமே சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. பெலும் குகைகளின் நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு பெரிய புத்தர் சிலை பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. இப்பகுதியில் உள்ள குகைகள் தான் அந்த காலத்தில் புத்த துறவிகள் தியானத்தில் ஈடுபட்டார்கள் என நம்பப்படுகின்றன. இந்த குகைக்குள் நுழைய மொத்தம் 16 பாதைகள் உள்ளன. வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த குகை தண்ணீர் சொட்டும் வடிவத்தாலான கூம்பு வடிவ பாறைகளால் ஆனது. கசித்துளி படிகம் என்று சொல்லப்படும் 5 படிகங்களில் சொட்டு சொட்டாக குளிர்ந்த தூய நீர் வடிந்து கொண்டே உள்ளது. குகையின் நடுவே சிறு அருவியை பார்க்க முடியும். திறந்துவிட்ட குழாயில் தண்ணீர் கொட்டுவது போல பாறையை துளைத்து கொண்டு இடைவிடாது இந்த அருவியில் தண்ணீர் கொட்டுகின்றன. ஒரு அறையில் காணப்படும் கசித்துளை படிவுகள் பார்ப்பதற்கு படம் எடுத்தாடும் நாகப்பாம்பு போல காட்சியளிக்கிறது. அந்த இடத்தின் மேற்கூரையில் காணப்படும் அமைப்புகள் 1000 பாம்புகள் படம் எடுத்தாடுவதை போல நம்மை மிரள வைக்கின்றன. பெலும் குகைகள் பார்ப்பதற்கு அத்தகைய அதிசயங்கள் நிறைந்த குகையாக காணப்படுகின்றன. இக்குகைக்குள் நுழைவதற்கு ஒரு சிறு ஓட்டை வழியாக தான் நாம் இறங்க வேண்டும். இந்த குகையில் அதிகபட்சம் நடக்க வேண்டியிருப்பதோடு சில இடங்களில் தவழ்ந்து போகவும் வேண்டியிருக்கின்றன. விசாலமான அறைகள், கசித்துளி படிவுகள், கருப்பு சுண்ணாம்பு கற்கள், நீண்ட சுரங்க வழிகள் என மர்மமான இடத்துக்கு நிகழ்ந்த திகில் அனுபவத்தை தரும் இந்த இடத்தை கண்டு நாமும் அந்த திகில் பயணத்தில் மகிழ்வோமாக. திருச்சிற்றம்பலம்.